ஹாய் குட்டி தங்கம். இது நம்மளோட லெட் மீ டெல் யூ குட்டி ஸ்டோரி செக்மெண்ட். ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராமா. அவர் டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு அவரோட ஜன்னல் பக்கத்தில் வந்து சூரியனை பார்த்து பிரார்த்தனை செஞ்சுட்டு தான் அந்த நாளையே தொடங்குவாராமா. அப்படி ஒரு நாள் அவர் சூரியனை பார்த்து வணங்க வரும்போது ஆப்போசிட்டில் படுத்திருந்த ஒரு யாசகரை பார்த்தாராமா. தூங்கி எந்திரிச்ச யாசகர் கரெக்டாக ராஜா முகத்தில் முழிச்சிருக்கிறாரு. ராஜாவும் அந்த நாளை யாசகர் முகத்தில் முழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஆனால் அந்த அன்னைக்கு ராஜாவுக்கு மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்துக்கிட்டே இருந்ததாமா. அவர் வளர்த்துன ஒரு குருவி இறந்து போச்சாமா. பக்கத்து நாட்டு அரசர் அவர் மேலே போர் தொடுக்கிறேன்னு சொல்லி ஓலையை அமைச்சிருந்தாராமா. அவர் பையனுக்கு உடம்பு சரியில்லை. இப்படி மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு பேட் நியூஸ் அவர் காதுக்கு வந்துக்கிட்டே இருந்ததாமா. அப்போ அவர் உட்காந்து யோசிச்சாராம், ஏன் இன்னைக்கு ஒரே நாளில் இவ்வளோ கெட்ட விஷயம் நடக்கணும், என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கும்போது அவருக்கு ஞாபகம் வந்தது அந்த யாசகர் தானாமா. இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆனது அவர் முகத்தை பார்த்து தானே அப்படின்னு ஞாபகம் வந்த உடனே அவரோட படைத்தளபதியெல்லாம் ஏவி விட்டு அந்த யாசகர் எங்கிருந்தாலும் சரி சபைக்கு இழுத்துவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாராமா. ராஜாவோட படையும் அந்த யாசகரை இழுத்துட்டு வந்து சபையில் நிறுத்தினாங்களாமா. அப்போ ராஜா சொன்னாராமா, உன்னோட முகத்தில் முழிச்ச நேரம் இன்னைக்கு என்னோட நாளே ரொம்ப கெட்ட விஷயங்களாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் உனக்கு நான் மரண தண்டனை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராமா. உடனே அந்த யாசகர் அந்த சபையில் சத்தம் போட்டு சிரிச்சாராமா. எல்லாத்துக்கும் ஒன்றுமே புரியலையாமா. அப்போ அந்த யாசகர் சொன்னாராமா, நீங்கள் என் முகத்தில் முழிச்ச நேரம் உங்களுக்கு கெட்ட விஷயந்தான் நடந்தது. ஆனால் நான் உங்கள் முகத்தில் முழிச்ச நேரம் எனக்கு உயிரே போக போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாராமா. அப்போ தான் வந்து ராஜாவுக்கு எவ்வளவு நம்ம பெரிய தப்பு பண்ண இருந்தோம் அப்படிங்கிறதே புரிஞ்சுதாமா. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாமா? மிட்செல் அப்படிங்கிற ஒருத்தர், அவரோட 27 வயசில் அவருக்கு ஒரு தீ விபத்து ஏற்படுது. அவரோட உடம்புல 65% எரிஞ்சு போன நிலைமையை அவரோட மனதைரியத்தால் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்து ஒரு விமானியாக ஆகணும் அப்படின்னு சொல்லி பயிற்சிக்கு போகிறாரு. அந்த பயிற்சியிலையும் விமானம் ஆக்சிடெண்ட் ஆகி அவரோட முதுகில் வந்து பலத்த அடி ஏற்படுது. அதனால் அவர் படுத்த படுக்கை ஆகிறாரு. ஆனால் அந்த படுக்கையிலும் அவர் மீண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் அதிகமாக இருந்தது. பின்னால் ஒரு மேயராகவும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலதிபராகவும் மேடை பேச்சாளராகவும் மாறினார். அவரோட வாழ்க்கையை தொலைக்காட்சி தொடர்களாக பின்னால் படப்பிடிக்கப்பட்டது. நமக்கு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அதுக்கு முழு காரணம் நம்ம மட்டும்தான், வேறு எந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் கிடையாது அப்படிங்கிறத இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.